நாளைய தினம் 17/4/2026 வெள்ளிக்கிழமையோடு சித்திரை மாதத்தின் அமாவாசை திதி வந்திருக்கின்றது. பூலோகத்தில் இறை சக்தியானது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்கள், பரிகாரங்கள் நமக்கு இரட்டிப்பு மடங்கு பலனை தரும். நாளைய தினம் உங்களுடைய பண கஷ்டம் தீர வேண்டும் என்று குல தெய்வத்தை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினம் அமாவாசை திதி என்பதால் உங்கள் வீட்டு பூஜை அறை எல்லாம் சுத்தபத்தமாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக புதிதாக நீங்கள் எந்த வேலையும் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம். உங்களுக்கு தேவையெல்லாம் நல்ல வாசனை மிகுந்த ஒரு குங்கும பாக்கெட்டை வாங்கி கொள்ளுங்கள். இதற்கு வெறும் நீங்கள் செலவழிக்கக்கூடியது ஒரு 5 ரூபாய் தான். ஒரு தாம்பலத்தட்டின் மேலே இந்த வாசனை நிறைந்த குங்குமத்தை கொட்டி விடுங்கள். மாதுளை மரத்தில் ஒரு சின்ன குச்சி கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை என்றால் நெல்லி மரத்திலிருந்து ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த குச்சியுமே கிடைக்கவில்லை என்றால் உங்கள் விரல்களாலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு தாம்பலத்தட்டில் கொட்டி வைத்திருக்கும் குங்குமத்திற்கு மேலே ஓம் ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுத வேண்டும். மேலே சொல்லப்பட்டிருக்கும் குச்சி கிடைத்தால் அந்த வார்த்தையை, அந்த குச்சியை வைத்து குங்குமத்தின் மேலே எழுதிவிடுங்கள். இல்லை என்றால் உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலாலேயே இந்த வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதிவிடுங்கள். குல தெய்வத்தை நினைத்து, முன்னோர்களை நினைத்து, மகாலட்சுமி தாயை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதி மனதார உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று வேண்டுதல் வையுங்கள். பெரும்பாலும் நாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம், கடன் கஷ்டம், பணக்கஷ்டம், வீட்டில் வறுமை, அதெல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பணம் உங்களுக்கு சீக்கிரம் வசியப்பட வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். தட்டில் இருக்கும் இந்த குங்குமத்தை மாலை 6 மணி வரை அப்படியே பூஜை அறையில் வைத்து விடுங்கள். மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் மீண்டும் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த குங்குமத்தை எடுத்து ஒரு சிறிய அளவு உங்கள் நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள். ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி போட்டு பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லோருமே தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெட்டியிலிட்டு வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு பண வசியம் ஏற்படும், கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை நாளைய தினம், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை என்று செய்வதால் பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். உங்கள் வீட்டில் செல்வம் வளம் பெருகும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.